சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். 1962ஆம் ஆண்டு இந்தியா மற்றும் சீனா இடையே போர் நடைபெற்ற காலகட்டம் அது. இந்திய இராணுவத்தின் மீது மக்களுக்கு இருந்த அதிருப்தியை மாற்றி தேசப்பற்றை ஊட்ட வேண்டும் என்பதற்காக கண்ணதாசன் இரத்த திலகம் என்ற படத்தை தயாரித்தார். பஞ்ச அருணாச்சலம் தயாரிப்பில் சிவாஜி கணேசன் மற்றும் சாவித்ரி இணைந்து நடித்து இந்த படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக தொடங்கியது. இரத்த திலகம் படத்தின் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்த போது சாவித்ரிக்கு எம்ஜிஆர் படத்தில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. இதனால் உற்சாகமான சாவித்ரி தனது மொத்த கால்ஷீட்களையும் எம்ஜிஆர் படத்திற்கே கொடுத்துவிட்டார். இதனால் கண்ணதாசனின் இரத்த திலகம் படப்பிடிப்பு பாதிக்கப்பட்டது. இது குறித்து பேச கண்ணதாசனின் உதவியாளர் வீரையா சாவித்ரி வீட்டிற்கு சென்றார். வீரையா சாவித்ரி வீட்டிற்கு சென்று அங்கிருந்த கண்ணதாசனுக்கு போன் செய்தார். சாவித்ரி லைனுக்கு வருவதற்கு முன்பே ஆத்திரத்தில் இருந்த கண்ணதாசன் வீரையாவுடன் கத்தத் தொடங்கினார். அவள் டேட் கொடுக்கவில்லை என்றால் என்ன செய்வேன் பார், ஃபிலிம் ரோலை கொளுத்து விடுவேன் என்று கண்டபடி திட்டியுள்ளார். துரதிர்ஷ்டவசமாக இதை கேட்க வேண்டிய சாவித்ரி ஃபோன் லைனுக்கு வந்துவிட்டார். கவியரசர் தன்னை திட்டுவதை கேட்ட அவர் பதில் பேசாமலேயே ஃபோனை வைத்துவிட்டார். இதன் பிறகு பிரச்சனை பெரிதானது. கவியரசர் பேசியது சரியில்லை, அவர் என்னிடம் மன்னிப்பு கேட்டால்தான் நான் அடுத்த டேட் தருவேன் என்று சாவித்ரி உறுதியாக சொல்லிவிட்டார். இந்த சிக்கலை தீர்க்க சிவாஜியின் தம்பி சண்முகம் உதவி செய்தார். உதவியாளர் வீரையா ஒரு வாரம் முழுக்க சாவித்ரி செல்லும் ஸ்டுடியோக்களில் அவர் கண்ணில் படுவது போலேயே அலைந்து கொண்டிருந்தார். இறுதியில் மனமிறங்கிய சாவித்ரி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். வீரையா மிக உருக்கமாக பேசினார். அம்மா, இந்த போர் முடிவதற்குள் படம் வெளியானால்தான் மக்கள் மத்தியில் தேசப்பற்று வளரும். படம் முடங்கிவிட்டால் கவியரசர் பெரும் கடனாளியாகி விடுவார் என்று எடுத்துச் சொன்னார். வீரையாவின் பேச்சை கேட்ட சாவித்ரி 2 நிபந்தனைகளை விதித்தார். 1, முழுச்சம்பளமும் ஒரே செக்காக வர வேண்டும். 2, இனி வீரையா மட்டுமே தன்னோடு தொடர்பு கொள்ள வேண்டும். கண்ணதாசன் இதற்கு சம்மதிக்க ஒரு வழியாக படப்பிடிப்பு மீண்டும் தொடங்கியது. இரத்த திலகம் படம் வெளியாகி ஒரு மாபெரும் வெற்றியை பெற்றது. இன்றும் தமிழ் சினிமாவின் சிறந்த தேசப்பற்று படங்களில் ஒன்றாக இது திகழ்கிறது. கலைஞர்களுக்கு இடையே ஈகோ இருப்பது சகஜம்தான். ஆனால் அதையும் தாண்டி ஒரு நல்ல படைப்பு உருவாக வேண்டும் என்பதில் அனைவரும் உறுதியாக இருந்தார்கள். கண்ணதாசனின் ஆத்திரமும் சாவித்ரியின் பிடிவாதமும் இறுதியில் ஒரு வெற்றி காவியத்தையே கொடுத்தது. நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சினிமா ரகசியம் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சாவித்ரி கண்ணதாசன் இடையேயான இந்த மோதல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இரத்த திலகம் படத்தில் உங்களுக்கு பிடித்தமான பாடல் எது என்பதை கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா தகவல்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உடனடியாக நமது சினிமா ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவுதான் எங்களின் பெரிய பலம். மேலும் நாளை இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா ரகசியத்துடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் நேயர்களே.